விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திமுக ஒரு நச்சு பாம்பு என்று மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் காட்டமாக பேசியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், பாம்புக்கு பால் வார்த்தாலும் நஞ்சைத்தான் கொடுக்கும் என்றும், தில்லுமுள்ளுகளுக்கு சொந்தக்காரர்கள் திமுகவினர் என்றும் விமர்சித்துள்ளார். யாருமே சொல்லாதவர்களும் கூட தளபதினு ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார்னு சொன்னார்னு சொன்னாங்க. உள்ளபடியே அவர் சொன்னபடியே அவரை தவிர மற்றவங்க யாருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், பாம்புக்கு என்னதான் பால் காத்தாலும் அது நஞ்சத்தான் கக்கும். பசுவுக்கு நீர் காலத்தான் அது பாலம் கொடுக்கும். ஆனா பாம்புக்கு பாலையே கொடுத்தாலும் கூட அது நஞ்சத்தான் கக்கும். ஏன்னா அதுகிட்ட இருக்கிறது நச்சுதான். அதனால இந்த திமுகங்கிறது அது நச்சு பாம்பு. அதனாலதான் 4 எம்பிக்கள் நம்மளுக்கு டெல்லியில இருந்தப்போ அவங்க அப்பா அந்த 4 எம்பிக்களையும் அவர்களிடத்துல சேர்த்தி மந்திரி பதவி வாங்கினவர் தான். அப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் அவங்க. அப்படிப்பட்ட அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து பேசுறவங்க எல்லாம் சொன்னீங்க. எல்லாருடைய கருத்து அதுதான். வள்ளுவன் சொல்றதுபடி உடன்பாடு இல்லாதவரோடு வாழ்க்கை உடன்கருள் பாம்போடு உடன் குறைந்தற்று. ஒரு குடிசையில பாம்போடு எப்படி வாழ முடியாதோ அது மாதிரி உடன்பாடு இல்லாதவர்களோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். இந்த உடன்பாடு இல்லாத நம்மளை அடிக்கோடு நினைக்கிறாங்களே, இந்த திமுகவோடு நாம இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்துமா. மத்திய தேவர் சொல்லும் போது சொன்னாங்க, தொழுதுகைக்கும் படை ஒடுக்கும் சொல்லி சொன்னாங்க. அதைவே சேர்க்கிறாருன்னு சொல்றாரு. பார்த்தா நமக்கு நல்லது செய்யற மாதிரி தெரியும். ஆனா அவனுக்கு எல்லாம் நம்மளை கட்டி பிடிச்சு நம்மளுக்கு கெடுதல் பண்ணுவான்னு சொல்லி சொல்றார். மெய்ப்பொருள் நாயனாருடைய இதுல முத்தநாதன் வர்றான். மெய்ப்பொருள் நாயனார் சிவபக்தர். அவர் சிவபக்தர்கள் யாரு வந்தாலும் அவரோட போர் பண்ண மாட்டார். தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கிளம்ப போட்டுருவார். முத்தநாதன் 10 தடவைக்கு மேல அவரோட போருக்கு வந்து தோத்துட்டு விட்டுறான். அவன் என்ன பண்றான், சிவ வேடம் போட்டு திடீர் அடிச்சு வர்றான். வந்து அவரை கொல்றான். அவர் சேக்கிலார் சொல்றாரு, மைபொறி விளக்கே எண்ண மனதில் கருப்பு வைத்து படை கலந்த புத்தக கவுளி ஏந்தி புகுந்தனம் முத்தநாதன். அந்த புத்தகத்தோட அவன் கையில அருவாள் கொண்டு வந்திருக்கு, கத்தி கொண்டு வந்திருக்கு. அதை மறைச்சிட்டு புத்தகத்தோட வந்து அவர் மெய்ப்பொருள் நாயனாரை அவன் கொல்றான். அது மாதிரிதான் இவனுங்க இன்னைக்கு நம்மளை நல்லது செய்யற மாதிரி சொல்லிட்டு அத்தனையும் கெடுதல் செய்யறாங்க. அருமையான முறையில பொருளாளர் சொன்னார், இன்றைக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள்ல, ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல மதிமுக பேர் சொல்லக்கூடாது, வைகோ வேறு எங்கேயும் வரக்கூடாது, துறை வைகோ வேறு சொல்லக்கூடாது, அவருடைய நல்ல காரியங்களை எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கித்தனம் பண்றவங்க தான் இவங்க. திருதராஷ்டிரன் ஆடிக்கணும்னு சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் பிடிச்சது. பீமன் 100 கௌரவர்களையும் கொண்டு போட்டான். கடைசியில பாண்டவர்கள் திருதராஷ்டிரன் கிட்ட ஆசை வாங்குறதுக்காக வர்றாங்க. வரும்போது எல்லாத்தையும் ஆலிங்கனம் பண்ணணும்னு திருதராஷ்டிரன் கேட்கிறாங்க. அப்பவே கிருஷ்ணனுக்கு சந்தேகம் வருது, இது நல்லதுக்கு இல்லை. இருந்த போதும் தர்மரு, அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுக்கு எல்லாம் ஆலிங்கனம் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பீமன் வரும்போது என்ன பண்றாரு கிருஷ்ணர், ஒரு இரும்புல பீமன் மாதிரி ஒரு உருவத்தை பண்ணி அதை கொண்டு போய் திருதராஷ்டிரன் முன்னாடி வைக்கிறார். உடனே திருதராஷ்டிரன் அவனை கட்டி அணைக்கிற மாதிரி அப்படியே நொறுக்கி அந்த இரும்பு உருவமே அப்படியே பொடி பொடியா போயிடுது. அதுதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம். இன்னைக்கு இந்த ஸ்டாலின் திமுக செய்யறது அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இன்றைக்கு டிவிகே ஜெயிச்சிருக்குது.
தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடி விட்டதடா, ஆலயமணி ஓசி நெஞ்சில் கூடி விட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி முழங்குதடா, சாந்தி சாந்தியை அன்று அமைதி கொண்டதடா மனம்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லுவார். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஓரளவுக்கு சாந்தி கிடைச்சிருக்குது. ரஷ்ய புரட்சியை பத்தி பாரதி சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அரங்கொன்று சதிகள் செய்த சமணர்கள் சடசடவென்றே சரிந்து விட்டார். உயர்காற்று சூரியனில் மரங்கள் எல்லாம் திமுதி என விழுந்து காடெல்லாம் விறகான செய்தியோடு ஜார் மன்னன் அலறி இருந்தான்னு சொல்லுவான். அப்படி அலறி இன்னைக்கு விழுந்திருக்கிறது தான் இந்த திமுக. இனிமேல் கொண்டு அந்த திமுக கூட நமக்கு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம்ங்கிற உங்களுடைய கருத்து ஆணித்தரமான கருத்து. அது எல்லோருடைய கருத்தும் கூட. அதுக்கு தகுந்தமாறு இனிமேல் கொண்டு வருகின்ற காலங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தமிழர்களுடைய கடவுள் முருகன். இன்னைக்கு மெஜாரிட்டி முருகனுடைய பேரை வச்சவங்க தான் இங்க இருக்கிறாங்க. செந்தில்நாதன், செந்தில் அதிபன், முருகன், வீரகுமரன். அதனால அந்த முருகன் இருக்கிறவன் நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் வரதுக்கு விட மாட்டான். நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், என்னை நாடி வந்த கூற்றல் செய்யும், குமரேசர் இருந்தாலும் சலங்கையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினான். அந்த முருகன், இந்த முருகனோடு சேர்ந்து அந்த முருகனும் நம்மளை காப்பாற்றுவாங்க. நமக்கு எந்த விதமான பயம் வேண்டியது. இன்றைக்கு மறுபடியும் இன்னொன்று சொன்னாங்க, டிவிக்கே கூட ஜாக்கிரதையா போகணும்னு. அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், படிக்கிற பையங்க அரசியலை ஈடுபடலாமான்னு சொல்லும் போது அண்ணா சொன்னார், படிக்கிற பையங்களும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அத்தை பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். அத்தை பொண்ண தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கலாம், தொட்டு பார்க்க ஆசைப்படக்கூடாது. அதுக்கு காலம் வரணும். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி அப்புறம் தொட்டு பார்க்கலாம், அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம். அது மாதிரி டிவிக்கே கூட நம்ம கூட்டணி வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் பண்ணலாம். அது வரைக்கும் தூரத்துல இருந்தே பார்த்து ரசிக்கிறது தான் நமக்கு வேணும். வாழும் வரை வைக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். ஏன்னா ராஜாக்களின் மணிமகுடங்களை விட தேவகுமாரின் உள்மகுடங்கள் பெருமை வாய்ந்தது, உன்னதம் வாய்ந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், நமக்கு வெற்றி முக்கியம் இல்லை, நல்ல மனிதனாக உயர்ந்த மனிதனாக இருப்பதுதான் முக்கியம். அதுதான் பெருமைக்குரிய விஷயம் சொல்றார். Try not to be a man of success, rather try to be a man of value. மனிதன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய தலைவர் அப்படித்தான் இருக்கிறார். தோல்விகளை பத்தி தமிழ் நாட்டுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக தன் உடல் பொருள் ஆதி அத்தனையுமே ஒப்படைத்துக் கொண்டு வாழுகின்ற தலைவன் தான் அந்த தலைவர். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, என் மக்களை முன்னேற்றுவதற்காக, இந்த மனித குலத்தை எல்லாம் மேம்படுத்துவதற்காக 1000 முறை வேணுமானால் நரகத்துக்கு போறதுக்கு நான் தயார்னு சொல்லுவார். அதைத்தான் நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தோல்விகளை பத்தி கவலைப்படுறதில்லை, வெற்றிகளை பத்தி கவலைப்படுறதில்லை. அதனாலதான் பணம் கொடுக்கணும்னு செல்லைக்காரன் வந்தப்ப எந்திரிச்சு வெளியில போன சொன்னார். பதவி வந்தப்ப தனக்கு எடுத்துக்காம தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்தார். கொத்து கொத்தாக குண்டடிப்பட்டு சாகராங்களே, அதை நிறுத்தணுமேங்கிறதுக்காக வாய்க்கரிசி போட்டுட்டு உயிர் துச்சமா நினைச்சு கள்ளத்தோடின்னு சொல்றாங்களே இந்த கள்ளப்பயனுங்க, அதுல போய் தேசிய தலைவரை பார்த்து குண்டுமலைகளுக்கு தப்பிச்சு கூட வந்த சரத் இறந்துட்டார். கூட வந்தவர் அப்படி தப்பிச்சு வந்தவர் தான் உயிரை துச்சமா நினைக்கிறவங்க தமிழ் தலைவர். அப்படி ஈஸி மேன் ஆஃப் வேல்யூ. அப்படிப்பட்ட தலைவன் பின்னாடி நம்ம இருக்கணும். அதாவது செந்தில்நாதன் சொன்னாரு, இளைஞர்களுக்கு இதுதான் இனிமேல் காலம் அப்படின்னு சொல்லி அதை ஆடித்தரமா செந்தில் சொன்னார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, நாங்க எல்லாம் இனிமேல் அப்படியே அதுல நாங்க எடுத்துக்கோம். சொன்ன மாதிரி
இனிமேல் கொண்டு வருகின்ற காலங்களில் பாரதி சொன்னபடி விழலுக்கு நீர் வாய்ச்சி மாயமாட்டோம், வீணருக்கு உடல் உழைத்து உழைய மாட்டோம், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் சொல்லி நம்ம இனிமேல் அரசுதான் இருப்போம். சினிமா பாட்டு ஒன்று சொல்லுது, காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, நம்மளுக்கும் வேலி கிடையாது, நம்மளும் சங்குக்குள்ள அடங்க மாட்டோம். நம்ம சங்குழி, நம்மளுடைய சங்குழி எல்லா இடத்திலையும் பரவுகின்ற அளவுல நம்மளுடைய காரியங்கள் இருக்கும். சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஊதுவோங்கிற காலம் செந்திலும் சொன்ன மாதிரி இனிமேல் கொண்டு வருகின்ற காலம் நம்ம காலமாகத்தான் இருக்கு. வைரமுத்து சொல்லுவார், காதலிச்சுப்பாரு உன்னுடைய கையெழுத்து நல்லா இருக்கு. ஆனா பாரி சொல்லுவாரு, காதலிக்கிறத விட்டுப்பாரு உன்னுடைய தலையெழுத்து நல்லா இருக்கு. அப்ப நம்ம இந்த திமுகவை விட்டு பார்க்கலாம், விட்டா நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கு. சென்று சொன்ன மாதிரி நம்ம ஒரு சிக்கி குட்டிக்கல் 1000 ஆண்டுகள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் அது வெளியில் எடுத்து வரணும்னா தீ உடனடியா பற்றிக்கொள்ளும். அது போலவே நாம பீனிக்ஸ் பறவைகள் எப்படித்தான் சாம்பலானாலும் சாம்பல் இருந்து மீண்டு வரக்கூடியதுதான் பீனிக்ஸ் பறவை. அப்படிப்பட்ட பீனிக்ஸ் பறவையாக இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் அழிவு கிடையாது. சில டெம்பரரியா சில தோல்விகள் இருக்கலாம், ஆனா நம்மளை பார்த்து எவனும் கை நீட்டி ஒரு குற்றத்தை சொல்ல முடியாது. கடல் நீர்ல மீன் இருக்கும், ஆனா மீனுடைய உடம்புல உப்பு ஒட்டாது. பெண்கள் சமைக்கும் போது அது உப்பு போட்டுதான் மீன் சமைப்பாங்க. ஆனா அரசியலிலேயே இருக்கக்கூடிய தலைவன் 60 ஆண்டுகளா, ஆனா அவருடைய உடம்புல லஞ்சம் ஊழல்ங்கிறது ஒட்டுது. என்றைக்கும் அவர்கள் தலைப்படியாத சொந்தக்காரர் தான். அப்படிப்பட்ட அந்த தலைவன்களால நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு வருத்தம், ஆணாதிக்க சமுதாயமா இது மாறி இங்கேயும் வருத்தம் பார்க்கிறோம். ஆண்களுக்கு எல்லாம் வேட்டி கொடுத்தாங்க, பெண்களுக்கு 2 பேரும் சப்பக்கட்டு கட்டுறாங்க. இங்க வந்துட்டு அடுத்தது மீட்டிங்ல கொடுக்கிறோம். ஆனா கண்டிப்பா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இங்க வந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நீங்க சேலை கொடுத்துட்டீங்கிறது எங்களுக்கு வரணும். நம்மளுடைய காலம் சொன்னாங்க, மென்மே கம் மென்மே கோ, ஐ வில் கோ ஃபார் எவர்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்றார். 6 பேர் தான். நான் எப்பவுமே போயிட்டு மனிதர்கள் இருப்பாங்க போவாங்க. அதே மாதிரி அதை கைப்பணி தேசிய விநாயகர் சொல்றார், அல்லும் பகலும் அடைந்து வந்தேன், எங்கள் ஆடியவனை காண வந்தேன், நில்லும் எனக்கு நீ நேரம் இல்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா. அப்படி நமக்கும் நீண்ட வழி நாம் போகணும். உங்களுடைய ஒத்துழைப்போடு, நம் தொண்டர்களுடைய உணர்ச்சி பெறுவதோடு நமது கழகம் கட்சி வைகோ காட்டுகிற பாதையிலே துரை வைகோவின் கரம் பிடித்து நாம் செல்வோம். நாளை நமதே, வருகின்ற காலம் நமதே. நன்றி, வணக்கம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.